श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 35வது ஸ்லோகம். बृहत्साम तथा साम्नां गायत्री छन्दसामहं मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः। बृहत्साम तथा साम्नां गायत्री छन्दसामहं मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, சாம்னாம் பிருகத் சாம்னாம் சாமகானங்களில் பிருகத் சாமமாகவும் சந்தங்களுக்குள் காயத்ரி சந்தசாகவும் அகம் இருக்கிறேன். மாசானாம் மாதங்களுக்குள் மார்கசீருஷா அகம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாதங்களுக்குள் நான் மார்கழி ஆக இருக்கிறேன். ருதுக்களுக்குள் குசுமாகரகா புஷ்பிக்கக்கூடிய வசந்த ருத்துவில் என்னுடைய அம்சங்களை காணலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்லோகத்துலேயும் தன்னுடைய விபூதி தன்னுடைய சிறப்பு எப்படியெல்லாம் மிளறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் இல்லையா? அது மாதிரி வரும்பொழுது சாமகானங்கள் சாமவேதத்தில் என்ன இருக்குது? பிருகத் சாமம் அது முழுக்க பெருமாள் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சந்தஸ்ன்னு சொன்னால் சமஸ்கிருத பாடல்கள், சமஸ்கிருத கவிதைகள் எழுதுறதுக்கு, ஸ்லோகங்கள் எழுதுறதுக்கு ஒரு சில மீட்டர் இருக்குது. ஒரு வரியிலையும் இத்தனை எழுத்து இருக்கணும். ஒரு வரியில் இத்தனை எழுத்து இருந்தால் 2 வரியில் இருந்தால் அந்த வரியில் 32 எழுத்து 16 32 எழுத்து இருந்தால் அது ஒரு மீட்டர். அதுபோல் ஒரு ஸ்லோகம் எழுதணும். இப்போ பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பெரிய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரத்தில் இருக்கிற ஸ்லோகமெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொன்னால் ஒரு வரிக்கு இத்தனை ஸ்லோகம் இத்தனை எழுத்து இருக்கணும். இத்தனை எழுத்து இருந்த பிறகு 2 வரி இருக்குது, 4 வரி இருக்குன்னா ஒரு வரிக்கு அந்த 16 எழுத்துக்கள் 32 எழுத்துக்கள்ன்ற அந்த கணக்கு இருக்குது. அந்த கணக்கு பிரகாரம் எழுதினா அது அப்படி பார்க்கணும். ஆனால் இந்த காயத்ரின்ற அந்த சந்தஸ் அது ஒரு மீட்டர் இருக்கே, அது தனி. மொத்தமே 24 எழுத்து தான். 24 எழுத்தை கொண்டது தான் அந்த காயத்ரி. அதுபோல் அந்த மந்திரங்கள் இருக்குது. இதுபோல் ஒரு மீட்டர் எங்கேயான இருக்கான்னு கேட்டால் அந்த மீட்டருக்கே காயத்ரி மீட்டர்னு தான் பேர். அந்த சந்தஸ் எப்படி இருக்குன்னா வெறும் 24 எழுத்து தான். 24 தத்துவங்கள் நம்ம சில முன்னாடி பார்த்தோம். 9வது அத்தியாயம் படிக்கும்பொழுது 24 தத்துவங்கள் இருக்குது. அதாவது பஞ்சேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 24 தத்துவங்கள் இருக்குது. அந்த 24ன்றது ஒரு முக்கியமான எண்ணு. அந்த எண்ணில் இப்போது காஞ்சிபுரத்தில் போய் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் அந்திகிரி மலை மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 24 படி தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல அது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இடத்துல 24 என்கின்ற எண் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அந்த 24க்கு அப்புறம் 5 ஒன்று என்ன இருக்கு? ஆத்மா அப்படின்னு ஒன்று சொல்லணும். இதெல்லாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கிற எல்லாமும் பெருமாளோட சிருஷ்டியில் இருக்கிற எல்லா சிறப்பும் சொல்லக்கூடிய நம்பர் அந்த எண் 24. அதனால் அந்த 24 எழுத்துக்கள் கொண்ட அந்த காயத்ரி சந்தஸ் இருக்கே அது தானாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதுபோல் நம்ம தமிழ் வாசிக்கணும் என்று சொன்னாலும் தமிழில் நிறைய வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, கலி கட்டளைத்துறை அப்படின்லாம் சொல்லி நிறைய இருக்குது. அந்த வெண்பான்னு சொன்னால் அந்த எழுத்து 2 இதில் முடியணும், தீர்க்கத்தில் முடியணும். தட் இஸ் குரில் நெடில் அதெல்லாம் உண்டு. நம்ம தமிழில் இருக்கிற இலக்கணத்தை வாசிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப தெரியல. சில பேருக்கு தான் சம்ஸ்கிருத இலக்கணம் வாசிக்கிறா, வியாக்கரணம் வாசிக்கிறோம்னு சொன்னால் அதில் இந்த காயத்ரி சந்தஸ் இந்த மீட்டர், அதாவது ஒரு கவிதையை எப்படி எழுதுவது அப்படின்ற ஒரு பொருளெல்லாம் அதில் பாடங்கள் படிக்க முடியும். அதில் இந்த காயத்ரி மீட்டர்ன்றது பெருமாள் தான் காயத்ரி சந்தஸாக இருப்பதாக இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் மாசானாம் மார்கசீருஷோகம், எல்லா மாதங்களும் என்ன சிறப்பு தான். ஆனால் மார்கசீருஷம் இருக்கேன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் உத்தராயணம் புண்ணிய காலம்.
முதல்ல உத்தராயணம்ன்றது வந்து புண்ணியகாலம் ஒன்று, சூரியன் வந்து தன்னுடைய ரதத்தை வடக்கம் மாற்றி திருப்பிக்கிறது ஒன்று. அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே தேவர்களுக்கு அது வந்து அன்றைக்கி தான் கார்த்தாலை. பாக்கி வந்து அப்படின்னா அந்த கார்த்தாலைக்கு முன்னாடி ஒரு பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோமே, அது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் தான் விடியற் காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், பஜனை, அப்புறம் நல்ல பாட்டு அதெல்லாம் பாடி பெருமாளை நம்ம பூஜனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். உத்தராயணம் தேவர்களுக்கு பகல். அதற்கு முன்னுள்ள மார்கழி மாதம் பகவத் தியானத்திற்கு சிறந்த விடியற்காலம் போன்றது. அதனால்தான் மார்கழி மாதம் பூஜை, அப்புறம் பஜனை இவை விசேஷம். அப்புறம் காயத்ரி பற்றி சொல்கிறோம் சொன்னால், கங்கை போன்ற தீர்த்தமும் கோவிந்தனை போன்ற தெய்வமும் காயத்ரி போன்ற ஜபமும் வேறு இல்லை என்பார். அதனால்தான் மகாபாரதத்தில் கூட ஒரு ஸ்லோகம் இருக்குது, கங்கா கீதாச்ச காயத்ரி. அதை வந்து மனசில் நம்ம எப்போவும் நிறுத்தினுட்டா அதுக்கு மாற்றான ஒரு கருத்தே இல்லை. 4 விதமான என்னது, கங்கா, காயத்ரி, கோவிந்தம், அது எல்லாத்தையும் 4த்தையும் மனசில் இருத்திண்டா புனர்ஜன்ம ந வித்யதே அப்படின்னு அது சொல்கிறது அந்த ஸ்லோகம். அது நம்ம தொடர்ந்து அதை பார்க்கும்பொழுது, அதாவது கங்கா கீதாச்ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்கஹார சம்யுக்தே புனர்ஜன்ம ந வித்யதே அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. கீதை, கங்கை, காயத்ரி, கோவிந்தன் என்ற 4 ககார நாமங்கள் ஹிருதயத்தில் நிலை பெற்றால் புனர்ஜன்மம் கிடையாது என்று. அதனால் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொன்னதை நம்ம மனசில் இருத்திப்போம். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தன்னுடைய விபூதியோட சிறப்பு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார், அதை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.